ஆறுனது நல்ல சுவையாக இருக்கும். உளுத்தங்களி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்கள். செக்கு என்ன இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இனிப்பு இல்லாதது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நல்லா சாப்பிட்ட உணர்வு, பசி எடுக்காத உணர்வு கிடைக்குது. எடை உழைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்லது. அதனால் மிடில் ஏஜுக்கும் நல்லது, சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இப்போ கருப்பு உளுந்தில் களி கிண்ட போகிறோம். அதேமாதிரி வெள்ளை உளுந்துலையும் அதுக்கு தேவையான பொருள் கருப்பட்டி. இப்போ இதை வறுக்க போகிறோம். இதோட 2 ஏலக்காய் போட்டுக்கணும். இது கருப்பு உளுந்து வறுத்து 2 ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இது கருப்பட்டி நுணுக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ கிண்ட போகிறோம். தண்ணி ஊற்றி கலந்துக்கிறோம். மாவை போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கொஞ்சம் கிண்டலாம், கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கிண்டி வச்சுக்கிறோம். அப்புறம் சுடுதண்ணியில் இந்த அளவில், இந்த அளவுக்கு இந்த வரேன் இதாட்டி 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நம்ம மாவை ஊற்றி கிண்டுறோம். கை விடாமல் கிண்டணும். இதில் ஏலக்காவும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கெட்டியாகட்டும். கருப்பட்டியை போட்டிருக்கோம். இது பிள்ளைங்கள்லாம் அந்த பெரிய பிள்ளைங்க ஆகிறப்ப இந்த களி கொடுப்பாங்க, கருப்பட்டி போட்டும் கொடுப்பாங்க. கருப்பட்டி போடாமல் களி கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. இடுப்புக்கு சத்து. கெட்டி ஆகிடுச்சு, கிண்டிக்கிட்டு இருக்கோம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கிறோம். கஞ்சி மாதிரி குடிக்கணும்னா ஜீனி போட்டுக்கலாம், வெல்லம் நுணுக்கி போட்டுக்கலாம். அதே இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டு, இது களியாமல் வேண்டான்னு சொன்னிங்கன்னா அப்படியே தேங்காய் திருவி போட்டு அப்படியே கஞ்சி மாதிரியும் குடிச்சிக்கலாம். இது காலையில் ஒரு டம்ளர் குடித்தாலே போதும். இது கலரும் நல்ல கலர் மாறிடுச்சு. கருப்பட்டி போட்டதும் மாவும் நல்லா வெந்துருச்சு. இதை சாப்பிட இப்போ ரெடி பண்ணி எடுத்து வைப்போம். அடுத்தது கருப்பட்டி போடாமல் வெள்ளை உளுந்தில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு எடுக்கிறோம். அதில் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கப்பில் போட்டு வைக்கிறோம். அப்புறமா சாப்பிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனது நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி இது வெள்ளை உளுந்து, உளுந்தும் அதே மாதிரி வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு நுணுக்கும்போது தனித்தனியாக நுணுக்கிக்கிறோம். உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் இதுக்கு. இது வெள்ளை உளுந்து, அது கருப்பு உளுந்து செஞ்சால் இது வெள்ளை உளுந்து. இது கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். அதே மாதிரி அடுப்பில் இது 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா கலந்துக்கும்.
இந்த மாதிரி கலந்துக்கிறோம், கட்டி இல்லாமல். இல்லைன்னா கிண்டும் போது கட்டியாக வந்துடும். இப்போ வந்து அதில் தண்ணி கொதிக்குது, இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ நான் ஊற்றி அப்படியே கிண்டுறோம். நல்லா கைப்படாமல் கிண்டுறோம். அந்த கருப்பு உளுந்துக்கும் வெள்ளை உளுந்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா. இது வெள்ளை உளுந்து வறுத்தது, அது கருப்பு உளுந்தும் நல்லா கலராக இருந்துச்சு, கருப்பட்டி போட்டோம். இது வெள்ளை உளுந்து. இதுவும் களியாகவும் சாப்பிடலாம். இது எப்படின்னாக்கா அதே மாதிரி தான், பெரிய பிள்ளைங்க ஆயிடுச்சுன்னாக்க அதுங்களுக்கு இது நல்லா சூடாக நல்லா கெட்டியாக கிண்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடணும். சும்மாவே கூட பிள்ளைங்களுக்கு இதில் வெல்லத்தை கலந்து, இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரையை கலந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். கஞ்சி மாதிரி கூட குடிக்கணும். இப்படி எடுத்து பாருங்கள், மாவு கட்டி இருக்காது. இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டு சிம்மில் வச்சுக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொதிச்சதும் கொஞ்சம் ஊற்றுறோமா, மாவு ஊற்றி கிண்டிக்கிட்டு சிம்மில் வச்சு கிண்டினா தான் அடி பிடிக்காது, கட்டி விழுவாது. இங்கே கட்டி விழுவாமல் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஆகிடும். அடியும் பிடிக்கல பாருங்கள், சிம்மில் வச்சு கிண்டுறதுனால. இப்போ வந்து ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிருச்சு மாவு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து அந்த கப்பில் ஊற்றி லேசாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது மேலே ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய். கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்கள். செக்கு இருந்தால் என்ன இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஆக மொத்தம் உளுந்து மூலமாக நம்மளுக்கு 2 சுவையான உணவுகள் ரெடி ஆகிடுச்சு. நான் தான் சொல்லியிருந்தேன், ஒன்று இனிப்பாக செய்யுங்க, குழந்தைகளும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இனிப்பாக செய்ய சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து இனிப்பு இல்லாமல் செய்ய சொல்லியிருந்தேன், அது வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்காக செய்ய சொல்லியிருந்தேன். உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி சேர்த்தா தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க இந்த டெசிஷன் முடிவெடுத்து அந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பெரியவங்க சாப்பிட்ற உளுத்தங்களி இனிப்பு இல்லாதது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கரெக்டான அளவில் உப்பு, லைட்டாக எண்ணெய் சேர்த்ததுனால இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அழகாக வேறு விஷயத்தோட மற்ற உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா உளுந்துக்குன்னு அந்த புரத சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காக தான் நம்ம உளுந்து மெயினாக சாப்பிட்றோம். இப்போ இட்லி தோசை எல்லாத்துலேயுமே உளுந்து வந்துடுது. அது புளிக்க வைக்கப்பட்ட முறையில் நம்மளுக்கு கிடைக்குது, ஃபெர்மெண்டேஷன் ஆகி கிடைக்குது. ஆனால் இந்த உளுந்து வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகாமல், அதாவது ரொம்ப ஊற வைக்காமல் டைரெக்டாகவே நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து டைரெக்டாகவே வறுத்து அரைச்சிட்டோம். அது வந்து ஃபெர்மெண்டேஷன், ஊற வைக்கப்பட்டு நொதிக்க வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி தோசை செய்கிறோம். இதில் வந்து டைரெக்டாகவே வறுத்து அரைச்சி இந்த உளுந்து களி செஞ்சுருக்கோம். ஆரோக்கியமானது, புரசத்து குறைவாக எடுத்துக்கக்கூடிய பெரியவங்களுக்கானது இது வெள்ளை உளுந்தில் செஞ்சது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது வந்து கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கோம், கருப்பட்டி போட்டு. இது வந்து டிப்பிக்கலாக ஒரு இனிப்பு இதாகவே மாறிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உருண்டையெல்லாம் இருக்குல்ல, எள்ளு உருண்டை இதெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருது இதில். ஏன்னா இந்த கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால என்னன்னு தெரில, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதனால் 2 முறையிலையும் இந்த உளுந்து நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது பியூராக கொடுக்கறது, சத்தான உளுந்து நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான பாயிண்ட்டு. இதுவுமே நேற்று நான் முன்னாடிலாம் சொன்ன மாதிரி கேழ்வரகு களி, கம்பு களி இதில் இருக்க மாதிரியே இந்த உளுந்து களி சாப்பிட்றதுலேயும் நம்மளுக்கு ஃபில்லிங் உணர்வு கிடைக்குது, நல்லா சாப்பிட்ட உணர்வு, பசி எடுக்காத உணர்வு கிடைக்குது. எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்லது. அதனால் மிடில் ஏஜுக்கும் நல்லது, சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. பெரியவங்க எடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம், கேஸு அஜீரண தொந்தரவு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் சாப்பிடணும். இந்த உளுந்து சாப்பிடும்போது கூடவே வந்து கீரை காய்கறிகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் பெருசாக தெரியாது, ஜீரண பிரச்சனை. ஒருவேளை ஆரம்பத்துலேருந்தே ஜீரண ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாத்துக்கும் நார்மலாகவே ஜீரணம் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. தைரியமாக எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம்.
ஸோ உளுந்து களி குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.